வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ், யுவர் பிசினஸ் கோச் அண்ட் மென்டார். இன்னைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் மக்கை எப்படி கஸ்டமைஸ் பண்ணி பிரிண்ட் பண்றது, அதுவும் ஒரு மக் பிரஸ் மிஷினை யூஸ் பண்ணி எப்படி கஸ்டமைஸ் பண்ணி பிரிண்ட் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ஸ்ல நீங்க என்ன விதமான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்றத ஒரு சின்ன கமெண்டா லீவ் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்சதுன்னா அந்த வீடியோவை நம்ம சேனல்ல வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னிக்கல் டீம் இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை பத்தி வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுல என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன மிஷின்ஸ் உங்களுக்கு தேவைன்றதை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஒரு சில பிசினஸ் இன்புட்ஸ்ன்றதையும் ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. நான் உங்கள் அஷ்ரஃப். நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமைசேஷன் மக் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லேப்டாப் அப்படின்றது தேவை. லேப்டாப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் ஃபோட்டோஷாப், கோரல் ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சில டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடிய இமேஜஸை வந்து நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப அதில் டிசைனிங் பண்ணி நம்ம அதை கஸ்டமைசேஷன் மார்க்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம இமேஜஸை வந்து டிசைன் பண்ணி நம்ம அந்த மக்கில் பிரிண்ட் பண்ணலாம். அடுத்தது நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பிரிண்டர் அப்படின்றது 2 டிஃப்ரெண்ட் வேரியன்ட் சைஸ் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கலர் 6 கலர். இந்த 4 கலர் 6 கலருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட டோட்டல் நேச்சுரல் நம்பர் ஆஃப் கலர் அவுட்புட் அப்படின்றது 65,000 நம்பர் ஆஃப் நேச்சுரல் கலர் அவுட்புட் வரும். ஸோ இந்த 4 கலர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய அவுட்புட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 30,000 நேச்சுரல் நம்பர் ஆஃப் கலர் அவுட்புட் வரும். 35,000 கலர் அப்படின்றது லாஸு. இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இங்க்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா CMYK, சியான், மெஜெண்டா, எல்லோ, பிளாக் அப்படின்ற 4 கலர் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 கலரில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நேச்சுரல் கலர் அவுட்புட் அப்படின்றது 60,000 நேச்சுரல் நம்பர் ஆஃப் கலர் அவுட்புட்ஸ் வரும். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சியான், மெஜெண்டா, எல்லோ, பிளாக், லைட் சியான், லைட் மெஜெண்டா அப்படின்ற 6 கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் 60,000 நம்பர் ஆஃப் நேச்சுரல் கலர் அவுட்புட் வரும். இது ரெண்டுத்துக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 4 கலர் 6 கலர்னும் போது நம்மளுக்கு இமேஜோட கிளாரிட்டி அவுட்புட் வேணும் அப்படின்னா நம்ம 6 கலர் பிரிண்டரை யூஸ் பண்ணுறது பெட்டர் அவுட்புட் கிளாரிட்டி கொடுக்கும். அந்த இமேஜோட கிளாரிட்டி வந்து பெட்டர் அவுட்புட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் பேப்பர். இந்த பேப்பர்ன்றது டபுள் சைடு பிரிண்டபிள் பேப்பர். இந்த பேப்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடுமே எந்த சைடு வேணாலும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இங்க் அப்படின்றது வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இங்க். இது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இங்க். வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பியூர் அப்படின்னா தண்ணி கலப்படம் இல்லாதது, வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னா தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாதது. அதனால வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இங்க். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மக்கில் பிரிண்ட் பண்ணக்கூடிய இமேஜ் கஸ்டமைஸ்டு டிசைனிங்கை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை ஒரு மக் ப்ரெஸ் மிஷினை யூஸ் பண்ணி அதை நம்ம எவ்வளோ ப்ரெஷர் வைக்கணும், அதில் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுக்கணும், என்ன டைமிங் கொடுக்கணும். ஸோ இதில் வெரைட்டி ஆஃப் மக்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம மக்கில் என்ன டெம்பரேச்சர் வைக்கணும், என்ன டைமிங் வைக்கணும், அதை எவ்வளோ ப்ரெஷருக்கு வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடிய மக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஒயிட் செராமிக் மக்கில் சப்ளிமேஷன் மக்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடிய இமேஜஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ டிசைன் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கு. இந்த பிரிண்ட்டை தான் வந்து நம்ம இதில் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிரிண்ட்டை வந்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பேப்பரை, அதாவது பிரிண்ட் எடுத்த இமேஜுக்கான பேப்பரை வந்து நம்ம மக்கில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது சப்ளிமேஷன் டேப்பு. இது வந்து ஹீட் அட்ஹசிவ் டேப்புன்னு சொல்லுவாங்க. இந்த டேப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிக் பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வேறு ஏதாவது டேப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சர் தாங்காது. ஸோ அதனால் இந்த வந்து ஹீட் அட்ஹசிவ் டேப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் இது டெம்பரேச்சர் தாங்கும். ஒன்று, ரெண்டாவது நம்ம ஸ்டிக் பண்ண இடத்துல கரெக்டாக ஸ்டாண்டர்டாக இருக்கும். நம்மளோட பிரிண்டிங் இமேஜ்ன்றது டிஸ்டர்ப் ஆகாது. கரெக்டாக லெவல் பார்த்து நம்ம சென்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் வந்து இவ்வளோ தூரம் தான் நம்மளால் கிளியராக வைக்க முடியும். ஸோ இந்த சைஸு கரெக்டாக A4 சைஸுக்கான சைஸ் தான் விட்டு.
ஸோ நம்ம எக்ஸஸாக வச்சாலும் என்ன ஆகுனா மக் ப்ரெஸ்ஸை க்ளோஸ் பண்ணும்போது அதில் ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ஏரியா கவர் ஆகாது. ஸோ அதனால் இந்த A4 சைஸில் நம்ம இந்த விட்டு மட்டும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீட் அட்ஹெசிவ் டேப், சப்ளிமேஷன் டேப்பை யூஸ் பண்ணி 2 சைடும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். 2 சைடும் கரெக்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸில் வச்சிட போகிறோம் இல்லை தலைகீழ வச்சிட போகிறோம். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்ளிமேஷன் டேப்பை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிஷினில் டெம்பரேச்சர், இப்போ டைமிங்கு, ப்ரெஷர் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். மக் ப்ரெஸ் மிஷினு நம்ம இப்போ இதை எப்படி டெம்பரேச்சர் செட் பண்ணுறது, டைம் செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். பவர் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு மிஷின்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற செல்சியஸ் அப்படின்றது, அதாவது டெம்பரேச்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செல்சியஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபாரன்ஹீட். இது வந்து செல்சியஸில் ஒர்க் ஆகுது. நம்ம மக்குக்கு, ஒயிட் மக்குக்கு வைக்கக்கூடிய டெம்பரேச்சர் டைமிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா 190 டிகிரி செல்சியஸ் 120 செகண்ட்ஸ் டைமிங் வைங்க. உங்களுக்கு அவுட்புட் அதிலே கிளாரிட்டி நல்லாயிருக்கும். மக்கு உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெஷர் அப்படின்றது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ப்ரெஷர் அப்படின்றது இங்கே இருக்கிற ஒரு ஸ்க்ரூ தான். ஸோ இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மக்கு உள்ளே வைக்கும் போது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணும்போது ஓவர்லோட் ஆகுதான்னு மட்டும் பார்த்துங்க. ஓவர்லோட் ஆனால் இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓவர்லோட் ஆகலை, நார்மல் ப்ரெஷர் இருக்குது, இது ப்ளே இல்லை அப்படின்னாலே கரெக்டான ப்ரெஷர்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது டெம்பரேச்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. P1 இதில் டெம்பரேச்சர் அப்படின்றது இந்த சைடில் பட்டன்ஸ் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது டைமிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டைமிங் வந்துடும். நம்ம இதிலே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பட்டன்ஸ் இருக்குது, இது யூஸ் பண்ணி நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைமிங்கிறது 120 செகண்ட்ஸ் செட் பண்ணியாச்சு. மறுபடியும் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போது உங்களோட ஹீட், அந்த பேடோட டெம்பரேச்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 130 இருக்குது. ஹீட் பேடு அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணோன்னா நம்மளோட டிகிரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகிடும். அதுக்கப்புறமா மக்கை உள்ளே ப்ளேஸ் பண்ணுங்கள். உள்ளே ப்ளேஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வச்சு ப்ளேஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணதுக்கு பிறகு டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும். ஏன் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கு கூலிங்காக இருக்கும், காயில் ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹீட்டை வந்து மக்கு செராமிக் அப்சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த காயிலோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளேலையும் டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே ஈவன் டெம்பரேச்சர் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம டைம் ஸ்டார்ட் பண்ணணும். ஈவன் டெம்பரேச்சர் வந்து நீங்கள் க்ளோஸ் உள்ளே வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு டெம்பரேச்சர் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் செட் பண்ண செட்டிங் பாயிண்ட், அதாவது 190 வச்சிங்கன்னா 190 அந்த செட்டிங் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கு பிறகு நம்ம டைமிங்கிறது ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ 174 இருக்குது, 175 இருக்குது. டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. 190 வந்ததுக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டெம்பரேச்சர் 189 வந்துருச்சு. 190 வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்டர், அதாவது பீப் சவுண்டு வந்துருச்சு. பீப் சவுண்டு வந்தோடனே நம்ம என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் டைமிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். அப் டு 0 வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். 0 வந்ததுக்கு பிறகு மக்கை ஓப்பன் பண்ணி எடுத்து நம்ம எப்படி பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, நம்ம இமேஜ் பேப்பரில் எடுத்து வச்சது எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம 0 வந்ததுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த மக் ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மக்ஸ் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா 3 டோன் மக்ஸு, இது பார்த்திங்கன்னா இன்னர் கலர் மேஜிக் மக்கு, ஹர்ட்டு கட்டு ஒயிட்டு, ஹர்ட்டு கட்டு மேஜிக்கு, அட்டாண்டில் மக்ஸு, நார்மல் மேஜிக் மக்ஸு, ஸோ ஒயிட் மக்ஸு, இதிலே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் மக்ஸ்லாம் இருக்குது. இதில் இன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மக்ஸ் இருக்குது. அந்த மக்ஸ்லாம் வந்து 11 ounce செட், அதாவது 11 ounce சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைஸஸ் ஆஃப் மக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மக் ப்ரெஸ்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட நம்ம மக்கு வச்ச டைமிங் டெம்பரேச்சர், அதாவது டைமிங் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் இமேஜ் வந்திருக்கு அப்படின்றது இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போது நம்மளோட டைமிங் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது எப்பயுமே மக்கோட ஹேண்டிலை பிடிச்சி கேரி பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எல்லாமே ஹீட் இருக்கும், அதை கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க, சேஃப்டியாக பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. டெம்பரேச்சர் டைமிங்கிறது இந்த 4 பட்டன்ஸ் தான். இதில் செட் பண்ணி நம்ம பண்ணிட்டாலே நம்மளோட டெம்பரேச்சர் டைமிங் கரெக்டாகிடும். மக்கு வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்ஸ் மறுபடியும் சொல்லிடுறோம், மக்குக்கு வந்து எப்பயுமே ஓவர் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா மக்கு உடையிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி
நம்ம மக்குக்கு ஏற்ற மாதிரி இது வச்சு ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நம்மளோட மக்கு பிரிண்டிங் அப்படின்றது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மக்ஸ் இருக்குது. இதுலேயே நிறைய இமேஜஸ் நம்ம பிரிண்ட் பண்ணி கஸ்டமைஸ்டு இமேஜஸ் பிரிண்ட் பண்ணி டிசைன் பண்ணி நம்ம வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபேமிலி ஃபோட்டோஸு, வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸு, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸு, இந்த மாதிரி வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்து மெமரிஸாக நம்ம பிரிண்ட் பண்ணி இது வந்து ஒரு கிஃப்டாக நம்ம கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு மக் ப்ரெஸ் மிஷினை யூஸ் பண்ணி ஒரு ஒயிட் மக்கை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ இந்த பிஸ்னஸ்ல வந்து ஒரு சில இன்புட்ஸ் நான் வந்து என்னோட கஸ்டமர்ஸ்க்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பேசிக்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா யாரு வேணா இந்த பிஸ்னஸை பண்ணலாம், எங்க வேணா இந்த பிஸ்னஸை பண்ணலாம். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு மக் ப்ரெஸ் மிஷின் இருந்தா போறோம், வெரி ஃபியூ ரா மெட்டீரியல்ஸ் இருந்தா போறோம், நம்ம ஒரு லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ல இந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிடலாம். லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் ஒரு அதிக ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு சில இண்டஸ்ட்ரியில இந்த இண்டஸ்ட்ரியும் ஒன்று. ஏன்னா மேக்ஸிமம் நீங்க ஒரு 25,000 ஒரு 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் சொல்றேன், அந்த 20,000 ருபீஸ்ல கூட இதை பண்ண முடியும். அந்த 20,000 to 30,000 ருபீஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு மினிமம் 250% to 300% மார்ஜின்ஸ் தரக்கூடும். அந்த மாதிரி ஒரு சில இண்டஸ்ட்ரி தான் வந்து கரண்டா அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் நீங்க வீட்ல இருந்து பண்ணலாம், இல்ல நீங்க ஆல்ரெடி ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஷாப்ல இருந்து பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்க இ காமர்ஸ்லயும் பண்ணிக்கலாம். இது வந்து எங்க எப்படி வேணா நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும், இல்ல எல்லா மூணுமே சேர்த்து நீங்க ஆப்ரேட் பண்ண முடியும். இதுல என்ன ஒரே ஒரு மிஸ்டேக் நிறைய நம்ம கஸ்டமர்ஸ் பண்றாங்க, இல்ல நிறைய பேர் பண்றாங்க அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிசினஸ் மாடியூல்ல செலக்ட் பண்றவங்க ப்ராடக்ட் ப்ரொக்யூர் பண்ணும் பொழுது ஒரு லோ காஸ்ட் மக்ஸ், அதாவது மக்ஸ்லயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். AAA கேட்டகரி இருக்கு, AA கேட்டகரி இருக்கு. இந்த நிறைய கேட்டகரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் அப்படின்றது சீப்பா வராது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஏன்னா அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதிகம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு மக்குக்கு வந்து ஒரு சிங்கிள் கோட் அடிக்கிறதுக்கும் டபுள் கோட் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு ப்ராடக்ட் ஒரு மக்ல வந்து பின்னோல்ஸே இல்லாம வர்றதுக்கும் ஒரு ப்ராடக்ட்ல வந்து நிறைய பின்னோல்ஸ் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் வந்து நல்லா ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த காசு ஆகும். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து தரமான குவாலிட்டி ப்ராடக்ட்ல வாங்குங்க. ஏன் திருப்பி நான் இதை உங்களுக்கு ரிக்வெஸ்டா சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து கஸ்டமைஸ் கிஃப்டிங்குள்ள இறங்க போறீங்க. கஸ்டமைஸ் கிஃப்டிங்னா என்ன? எனக்கு தேவையான மாதிரி நான் ஒரு கிஃப்டை வாங்கிக்கிறேன். எனக்கு பிடிச்ச ஒரு பிக்சரை எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல எனக்கு பிடிச்ச ஒரு மக்ல நான் பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப பர்சனல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நான் வந்து கடைக்கு போய் அங்க இருக்கிற கிஃப்டை வாங்கல. நான் எனக்காக தேடி கண்டுபிடிச்சு எனக்கு பிடிச்ச ஒரு போட்டோவை நான் ஒரு மக்ல பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து எனக்காக பண்றது அப்படின்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அந்த ப்ராடக்ட் நார்மல் மக்கை விட கண்டிப்பா வந்து காஸ்ட் அதிகமாக தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆஸ் அ கஸ்டமர். ஸோ என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா, நிறைய பேர் வந்து இது ஹோல்சேல்ல பண்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அந்த குவாலிட்டியை கம்மி பண்ணி, குவாலிட்டின்னா என்ன மேக்சிமம் ஒரு 10-15 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கும் ஒரு AA கேட்டகரி மக்குக்கும் ஒரு AAA கேட்டகரி மக்குக்கும். அந்த 5 to 15 ருபீஸை நம்ம சேவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியான குவாலிட்டி மக்ஸை வாங்கி அதை பிரிண்ட் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து எண்ட் யூசருக்கு நான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த எண்ட் யூசர் என்ன பண்ணுவாரு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வாங்கிடுவாரு, இல்லை இதை விட பெட்டர் குவாலிட்டி மக்ஸ் வேற எங்கேயாவது கிடைக்காத வரைக்கும் உங்ககிட்ட வாங்குவாரு. ஸோ ரெண்டாவது வாட்டி வேற எங்கேயாவது பெட்டர் குவாலிட்டி மக்ஸ் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து அந்த பெட்டர் குவாலிட்டி மக்ஸ் வாங்க போயிடுவாரு. ஏன்னா இது வந்து கஸ்டமைஸ்டு கிஃப்டிங். எனக்கு பிடிச்ச போட்டோவை ஒரு மக்களை வந்து போட்டு கொடுக்குறேன். என்னோட ஃபேமிலி போட்டோவா இருக்கலாம், இல்லை என்னோட குழந்தைங்களோட போட்டோவா இருக்கலாம். திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி வெரி பர்சனல். ஸோ அந்த பர்சனலைஸ்டா இருக்கிறதுக்கு நான் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கொடுப்பேன். ரெண்டாவது என்னன்றது பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எல்லா கஸ்டமர்ஸுக்குமே தெரியும் ப்ரீமியமா தான் இருக்கும்.
பிகாஸ் குவாலிட்டி டசன்ட் கம் சீப். திருப்பி சொல்றேன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இட் டசன்ட் கம் சீப். இஃப் எனிதிங் கம்ஸ் சீப், ஐ வுட் சே இட் வில் நாட் ஹாவ் கிரேட் குவாலிட்டி. அதனால ஒரு தரமான குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்குங்க. ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்கி நீங்க மார்க்அப் பண்ணுங்க. நீங்க மார்க்அப் பண்ணி வீங்க, ஒரு நல்ல மார்ஜினுக்கே வீங்க. அதை கஸ்டமர்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க as long as you can give them a good quality product. ஸோ குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்ன்றவங்களுக்கு ஒரு கடை கூட இருக்கணும்னு தேவையில்லை லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இதை வீட்டில இருந்தே பண்ணலாம். ஒரு பார்ட் டைம் ஜாபாகவும் பண்ணலாம், இல்ல ஃபுல் டைம் ஜாபாகவும் பண்ணலாம். இதுல நிறைய டைஅப்ஸ் நீங்க பண்ணி எல்லா கடைக்கும் நீங்க சப்ளை பண்ற மாதிரியும் பண்ணலாம். அதுக்கு நீங்க மார்க்கெட் நல்லா பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட டெலிவரி சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்க வேண்டியது இருக்கும். அதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, உங்ககிட்ட இடம் இல்லை அப்படின்னா வீட்டிலதே ஸ்டார்ட் பண்ணுங்க. இது கண்டிப்பா நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 250-300% லாபம் அப்படின்றதுலாம் ஒரு ப்ராடக்ட்ல பெரிய விஷயம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அதை ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சது. நீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல நீங்க என்ன விதமான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு சின்ன கமெண்டா லீவ் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல அதை டெலிகாஸ்ட் பண்றதை பார்ப்போம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல சந்திக்கிற வரைக்கும், திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ், யுவர் பிசினஸ் கோச் அண்ட் யுவர் மென்டார், சைனிங் ஆஃப். தேங்க்யூ so much ladies and gentlemen. Cheers.